கர்த்தர் ஆபிரகாமை என் சிநேகிதன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? ஆபிரகாமை ஆண்டவர் அப்படி நேசிப்பதற்கு அவரிடத்தில் அப்படி என்ன நல்ல குணங்கள் இருந்தது? ஏன் அப்படின்னா, நம்ம கூட சில இடத்துல அன்பு வைப்போமானால் அவங்க இடத்துல இருக்கக்கூடிய சில நற்குணங்கள், அவங்க பேச்சு, அந்த வாழ்க்கை முறைகள், அவங்க செய்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அதுபோல் ஆபிரகாமிடத்தில் தேவன் அவனுடைய குணங்களை எப்படி அறிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அப்படி நற்குணங்கள் ஆபிரகாமுக்குள்ளே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று, அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போமானால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, அந்த கொடுக்கிற அந்த வாக்கு தத்தத்துக்கு, பேசின அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறதை வேதம் காண்பிக்கிறது. அப்படியே கீழ்ப்படிந்தார் என்று. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கே நம்ம சொன்னால் கீழ்ப்படுறது கிடையாது. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, புருஷன் மனைவிக்கு கீழ்ப்படிய மாட்டார், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாது. அதனாலே அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானமும் சந்தோஷமும் இருக்காது. ஆனால் வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஆபிரகாமுக்குள்ளே கீழ்ப்படிதல் இருந்தது. அந்த கீழ்ப்படிதல் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்தும் பொழுது அந்த பலிகள் நிவர்த்தி செய்த பிறகு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன்னை வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்காரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன். நீ என் வார்த்தைக்கு இப்பொழுதும் நீர் கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறாய். உன்னுடைய ஏகசுதன் என்று பாராமல் உன்னுடைய பெற்ற பிள்ளையே எனக்காக நீ ஒப்பு கொடுத்ததுனால நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, முதிர்ந்த வயதிலும் கூட ஆபிரகாமுக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சு. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று என்னன்னா கீழ்ப்படிதல். அப்புறம் ஆபிரகாமுக்குள்ள வேற என்னென்ன குணங்கள் இருந்திருக்கு, அவர் என்னென்னலாம் செய்யக்கூடிய சுபாவம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்ப்போமானால், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22-33 வாசிப்போமானால், அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய், அடுத்தவர்களுடைய நலனுக்காக பாரப்படுகிற ஒரு மனிதனாய், மற்றவர்கள் நன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரமுள்ள ஒரு மனுஷன் ஆபிரகாம். அதுபோல் நாம் அப்படி இருக்கணும். கடவுள் அப்படி தான் விரும்புகிறார். நமக்காகவே ஜெபம் பண்ணிக்கிறது, நம்ம பிள்ளைகளுக்காகவே ஜெபம் பண்ணிக்கிறது, நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் பார்க்கிலும் மேன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நம்மை சார்ந்திருக்கிறவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது என்பது மிக முக்கியமானது. இப்போ பாருங்கள், கடவுள் சிநேகிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பாருங்கள், கீழ்ப்படிதல். அடுத்தது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த இருதயம். அடுத்தது பார்க்கும் பொழுது வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு நல்ல இருதயம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. சில பேர் ஆண்டோடைய காரியத்துக்கு கொடுக்க மனசே வராது. ஆண்டோடைய காணிக்கை பெட்டிக்கு போகும்போதே இவ்வளோ இது போடலாமா அது போடலாமா அப்படி யோசித்து கொண்டே போய் போடுவாங்க. சில காரியங்கள் நன்மை செய்கிறதுல கூட யோசிப்பாங்க, நம்ம அப்படி செஞ்சால் நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. பைபிளில் பார்க்கும்பொழுது புதிய ஏற்பாட்டில் ஒரு ஏழை விதவை தன்னுடைய வறுமையிலும் கர்த்தருக்கென்று கொடுத்தால்னு எழுதப்பட்டிருக்கு.
அப்போது எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் கடவுளுக்கு பாருங்க, ஒரு சந்தேகத்தோட, ஒரு நாளைக்கு வேணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் போடுறது இல்லைங்க. அது மன நிறைவோடு கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. கர்த்தர் அதை தான் பார்க்குறாரு. இப்போ பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கறதுல ரொம்ப கெட்டிக்காரராக இருந்திருக்காரு. அதனால தாங்க இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தது வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரோமர் 4:17 சொல்லுகிறது, ஆண்டவரை விசுவாசிக்கிறவனாக இருந்தான் என்று. அப்போது எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கடி வந்தாலும், எதை இழந்தாலும் தேவனை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, விசுவாசம் ஆபிரகாமுக்குள் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் 13:8-9 வாசிக்கும் பொழுது, அடுத்தவருக்கு விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம். சில பேர் சின்ன விஷயத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க, பயங்கரமாக சண்டை போடுவாங்க. இதனாலேயே குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை, கலகம், சமாதானம் இல்லாமல் குடும்பம் பிரிந்து போய் கிடக்கும், ஒரு சின்னோண்டு காரியம். ஆனால் விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ, எந்த மகளிடத்தில் இருக்கிறதோ, எந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதோ, அவர்கள் நன்றாக இருப்பார்கள். ஏன்னா ஆபிரகாமுக்குள்ளே விட்டு கொடுக்கிற இருதயம் இருக்கிறது, வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமை சிநேகிக்க காரணம் என்ன? என் சிநேகிதன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? ஒன்று கீழ்ப்படிதல், மற்றொன்று மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற இருதயம். ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார். அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுக்கிற இருதயம் அவரிடத்தில் இருந்தது. இந்த நற்குணங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று சோதித்தறிந்து பாருங்கள். ஆண்டவருக்கு உண்மையான சிநேகிதனாய் மாறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.